வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து இட்லி ரைஸ், குண்டு அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் இதை வடிகட்டிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ இதை அரைச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைச்சாச்சு. இந்த பக்கம் நான் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் எடுத்து வேக வச்சுருக்கேன். இதை எடுத்து மசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு கடலை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளறக்க வைக்கிற பூரணத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு, அதை வந்து நான் மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவன தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வெல்லத்தை வந்து நான் துருவி சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்த்தோன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும், நமக்கு வந்துட்டு சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது, அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த மாவை வந்து சேர்த்துக்கோங்க. மாவை அரைக்கும் போதே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்க்கலாம் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. இப்போ இதை அப்படியே மெதுவாக வதக்கி எடுத்துக்கலாம். நெருப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும், சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வைங்க, இல்லைனா தீ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு வந்துட்டு அடியில் அப்படியே பிடிச்சிடும். அப்படி பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. மாவு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஃபைனாக நான் வந்துட்டு அரைச்சிருக்கேன். தண்ணி வந்துட்டு நீங்கள் தாராளமாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்னும் நம்ம வதக்கும்போது தண்ணியெல்லாம் வந்துட்டு போயிடும். ரொம்ப சட்டுன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாவு வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கும்போது இந்த மாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற மாவை விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொழுக்கட்டை பண்ணும்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் வந்து நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், மாவு வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா உருண்டு இந்த மாதிரி திரண்டு வரணும், பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நமக்கு வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் மாவு வந்துட்டு கலர் மாறாமல் இந்த மாதிரி வரும். ரொம்ப தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு கருகி போயிடும், இல்லைன்னா அடி பிடிக்கும், இந்த மாதிரிலாம் ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுடலாம். மாவு ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி நல்லா பிசையும் போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் மாவு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும், ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். மாவு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் வந்துட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்துட்டு தடவிட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இதை பூவரசு இலையில் கூட அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் கவருக்கு பதில் நீங்கள் பூவரசு இலையை வந்துட்டு நல்லா கழுவிட்டு அதில் இந்த மாதிரி நல்லா பரத்தி வச்சுட்டு உள்ளே இருக்க பூரணை வச்சு அப்படியே இலையோடய நீங்கள் மடித்து வச்சு வேக வச்சிடலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது நமக்கு வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு ஒட்டாமல் இந்த மாதிரி அழகாக வரும். இப்போது நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே கூட பூரணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு, அதுக்காக கொஞ்சம் நல்ல ஷேப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அச்சை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம், ரொம்ப நிறைய வச்சிடாதீங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இதை அழுத்தி விடுங்க. அழுத்திட்டு இந்த எக்ஸ்ட்ரா வெளியில் வந்திருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். திரும்ப ஒரு தடவை இந்த கார்னர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல அழகான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நான் வந்து இப்போது ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். உள்ளருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்துட்டு இந்த ட்ரே வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்துட்டு நெய் தடவிருக்கேன். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்படி இருந்தாலே நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சு அதை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
பேலன்ஸ் இருந்த எல்லா மாவையுமே வந்துட்டு கொழுக்கட்டை பண்ணி வேக வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், டேஸ்டியான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.